இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதோ பாருங்க, நீங்க யாரும் பயப்படாதீங்க. ஜட்ஜ் அம்மா உங்களை கண்டிப்பா கைவிட மாட்டாவ. உங்களெல்லாம் பாதுகாப்பா பத்திரமா வச்சுக்கிறது ஜட்ஜ் அம்மாவுடைய பொறுப்பு. நீங்க தைரியமா உங்க மனசை திறந்து எல்லாத்தையும் சொல்லுங்க. என்கிட்ட என்னென்னலாம் உண்மை சொன்னீங்களோ இப்ப கோர்ட்ல எல்லாரும் முன்னாடியும் ஜட்ஜ் அம்மா முன்னாடி சொல்லுங்க. பயப்படாதீங்கப்பா, நான் இருக்கேன். நீங்க சொல்ல வேண்டியதை தைரியமா இங்க சொல்லுங்க. டேய், பார்த்து பேசுங்க. சைலன்ஸ். ஏம்பா, இல்ல இது என்ன பிஹேவியர் இது? நீ இருக்கிறது கோர்ட்ல. இங்க இந்த மாதிரி எல்லாம் கத்துறது, சாட்சிகளை மிரட்டுறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? இன்னொரு தடவை மிஸ்பிஹேவ் பண்ணீங்க, உடனடியா உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்வேன். பி கேர்ஃபுல். நீங்க பயப்படாம என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. மேடம், என் பேர் தினேஷ். நாங்க 3 பேரும் கௌதமோட டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னாதான் சுத்துவோம், ஒன்னாதான் சரக்கடிப்போம், போத பொருள் பயன்படுத்துவோம். மேடம், நீங்க சொல்லுங்க. ஸ்கூல் பொண்ணுனா என்ன வயசு இருக்கும்? 13 வயசு மேடம். அந்த நைட்ல அந்த பொண்ணு வேணும்னு இந்த கௌதம் சொன்னான். நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை கடத்தினோம். 13 வயசுல அது பொண்ணாடா, குழந்தடா. ப்ரொசீட் பண்ணுப்பா. அந்த சின்ன பொண்ணை தனியா கொண்டு போனோம். அப்போ இந்த கௌதம் அந்த குழந்தைய அந்த பொண்ணு என்ன பண்ணிய? நாங்க எதுவும் செய்யலண்ணா. கௌதம் தானே அந்த சின்ன பொண்ணை கற்பழிச்சிட்டான். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன். இவன் என்னென்ன கொடுமை செஞ்சான்னு சொல்லுங்க. அந்த சின்ன பாப்பாவை கௌதம் கருப்படிச்சு கொன்னுட்டான் சார். அந்த கற்பழிப்புக்கு அப்புறம் கௌதம் ஜெயிலுக்கு போனாரா? இல்லைங்க சார். கௌதமோட அம்மா, அந்த வைஜெயந்தி மேடம் இருக்காங்கல்ல, அவங்க கௌதமை காப்பாத்திட்டாங்க. கௌதம்க்கு பதிலா யாரோ துரைன்னு ஒரு ஆளு வாண்டடா வந்து நான் தான் கொன்னேன்னு சொல்லி சரண்டர் ஆகி கௌதம்காக ஜெயிலுக்கு போயிட்டாரு சார். இல்ல பரணி, இது ஆறுண்டு தெரியுதா? ஜட்ஜம்மா, இந்த போர்ட்டல நிக்கிறதான் துரை, அவர் பக்கத்துல நிக்கிறதான் அறிவழகன் கொலை செய்யதா சொல்லப்பட்ட மாலதி டீச்சர். இந்த துரை மாலதியுடைய கூட பிறந்த அண்ணன். இதையும் எவிடன்ஸ்ல சேர்த்துக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்குதேன். இந்த வழக்கு பல பல திசைகள்ல பயணிக்குது. குற்றம் சாட்டப்பட்ட தரப்பு மிஸ்டர் சண்முகம் மிக மிக முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வராரு. இது மிகப்பெரிய வழக்கா மாறிக்கிட்டு இருக்குது. தற்போதைக்கு மதிய உணவு இடைவேளை விடுறேன். இடைவேளைக்கு பின் செஷன் தொடரும். என்னால கொழுப்பு கூடி போச்சா? பயம் குறைஞ்சு போச்சு பொண்டாட்டி. அந்த வார்த்தைய மறுபடியும் சொன்ன வாயை உடைச்சிருவேன் பாத்துக்க. நீ என்ன வேணாலும் சொல்லு, என் மேல என்ன பழி விழுந்துச்சு? அநியாயமா உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன் தானே. இப்ப கேஸ் போற வேகத்தை பாத்தியா? ஆமா, அப்படியே கோர்ட்ல இருந்து லைவா ஒளிபரப்புறாங்களா? நான் உள்ள போய் பார்த்துட்டு தான் வந்தேன். இப்ப போற பக்க பார்த்தா நான் நல்லவன், கௌதம் கெட்டவன்னு சட்டப்படி ப்ரூவ் ஆயிடும். ஆயிட்டு போகட்டும், அதனால என்ன? என்னல பார்வை, கண்ணு மூலிய நோண்டி போடுவேன் பாத்துக்க. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. ஒரு யுத்தம், ஒரு முத்தம். ஒரு குத்து ஒரு கொலை பரவாயில்லையா?
உன் கையால கொலை செஞ்சா கூட எனக்கு பாக்கியம்தான் டார்லிங். உள்ள தூக்கி லாடம் கட்டினா 1 மாசம் நடக்க முடியாது. பரவாயில்லையா? இல்ல இது என்ன கார் கதவு திறந்துருக்கு? அது காத்தோட்டமா இருக்கட்டும்னு திறந்து வச்சோம் மாமா. தரு தோரா உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுல. நீங்க வாட்டு கதவை திறந்து வச்சிருக்கீங்க. ஆமாண்டா, நம்மளோட ட்ரம்ப் கார்டே துரதான். அவர் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. இல்லை அதிகாரி மேடம் நம்மள பார்த்தா வரா மாதிரி இருக்கு. கோமலாம் வராவ. அப்ப நீ நல்ல பொழுதுபோக்கு இருக்கு. சொல்லுங்க சண்முகம். நீ காருக்குள்ள இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பேசுறாங்கன்றத உள்ள உட்காந்தே நல்லா கேட்டுக்க. கவனிச்சுட்டு தான் இருப்பேன் சண்முகம். வேலை சோபாலா இடுவா. இதுபடி நில்லு. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். என்ன சண்முகம், நக்கலா? என்ன மேடம், உங்களுக்கு இல்லைனாலும் உங்க பதவிக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. அதுக்கு தான் சொன்னேன். அதுக்கு போய் நக்கல சொல்லுதிய. இந்த திமிரெல்லாம் என்கிட்ட காட்டாத. நீ இன்னும் ஜெயிக்கல, அது உனக்கு தெரியுமா? தெரியும் மேடம். நான் வைஜெயந்தி, ஒரு போலீஸ் அதிகாரி. என்ன ஜெயிக்கிறதுக்கு எந்த கொம்பனும் இன்னும் பிறக்கல. நீ எல்லாம் ஒரு தூசி மாதிரி. உன்னால என்ன நெருங்க கூட முடியாது. ஓஹோ அப்படியா மேடம்? நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் மேடம். த பாரு, வைஜெயந்தியோட கோபத்தை பத்தி என் டிபார்ட்மெண்ட்ல கேட்டு பாரு. அப்பதான் உனக்கு தெரியும். விட மாட்டேன்டா உன்னை. அந்த அறிவழகனை உன்னால காப்பாத்தவே முடியாது. உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒட்டு மொத்தமா அழிக்காம நான் விடவே மாட்டேன். மேடம், முன்னாடி கூட எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்ல. ஆனா இப்ப நீங்க பேசுறத கேட்கும் போதுதான் நாங்க ஜெயிச்சிரோன்ற நம்பிக்கையே வந்திருக்கு மேடம். என்ன வளர்ற? மேடம், உங்க கோவத்தை பார்க்கும் போது தான் தெரியுது வேக வேகமா நீங்க தோத்துட்டு இருக்கீங்கன்னு. உங்க கோவமே அதை காட்டி கொடுக்குதே மேடம். நாங்க ஜெயிக்க போறோன்ற நம்பிக்கையே இப்ப எனக்கு வந்துட்டு இருக்கு மேடம். அதுவும் நீங்க சாதாரணமா தோக்க போறது கிடையாது. உங்க பதவி போய், உங்க பேரு போய், அந்தஸ்து போய், ஊர்ல பேரு நாசமாயி, உங்க ஆயுசு முழுக்க ஜெயிலே களி தின்ன போதிகன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். இந்த வைஜெயந்தியை ஜெயிக்கிறதுக்கு எவனும் பொறக்கல, பொறக்கவும் மாட்டான்.